Hi friends, welcome to Chalam Tips. Friends, நம்ம சேனல்ல waste cloth and waste things வச்சு நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க. அந்த வரிசையில இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இந்த வீடியோ என்ன நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் அப்படினாக்கா நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஹேண்டில் கவர் பண்ண போறோம். சோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்டயும். இதுக்கு முன்னாடி நான் வந்து வேற டிசைன்ல ஒரு ஹேண்டில் கவர் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அதோட லிங்க்குமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், போய் பாருங்க. இப்போ எப்படி மெஷர் பண்ணனும் அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து உயரம் வந்து 11 இன்ச் இருக்குது. ஸோ 11 இன்ச் நான் வந்து தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி உள்ளே கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 4 இன்ச் இருக்குது. நம்ம வந்து எக்ஸஸாக அகலத்தில் மட்டும் 2 இன்ச் எடுத்துக்கணும். இப்போ வந்து உயரம் வந்து நம்ம வந்து 11 இன்ச் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதே அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் फ्रेंड्स. நீங்க இந்த மாதிரி ஷைனிங் கிளாத் அந்த மாதிரி நல்ல உங்களுக்கு அட்ராக்டிவான கலர் உள்ள கிளாத் இருந்துச்சுனா அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட அமேசான்ல வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அதுல வர கவர்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம இப்போ உள்ள கொடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதையுமே நம்ம கட் பண்ண அந்த பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு திக்கான கிளாத் ஏதாவது பனியன் கிளாத் இல்ல டி-ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3 பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம கிட்ட கவர் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கவர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, அதோட அந்த கவரை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேக்கை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான். இப்போ எல்லாத்தையுமே பின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டி-ஷர்ட் கிளாத் இருக்குது, சென்டரில் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஷைனிங் கிளாத் இதை நான் வச்சு இப்போ நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நாலா பக்கமும் தைச்சுக்கலாம். இந்த ஓரங்கள்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நாலா பக்கமும் தைச்சு முடிச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கிட்டு, ஸோ அந்த கார்னர் சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வளைவாக இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே இந்த சைட்லேயுமே லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்டரில் வந்து பிளேனாக இருக்கு இல்லையா, சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனாக கூட போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஏதாவது டிசைனாக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நான் 3 லைன் கிராஸாக போட்டிருக்கேன், ஒரு கிராஸ் லைன் மாதிரி. இப்போ அது மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 தையலையும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 தையல் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஓரங்களை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து அந்த டி-ஷர்ட்ல இருந்தே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரே பீஸாக இருந்தால் கூட ஓகே. இது நான் டி-ஷர்ட்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டி-ஷர்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம இது கூட வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்கத்திலிருந்து நான் ஆரம்பித்து இந்த மாதிரி நாலா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ ஸோ அதே மாதிரியே தைச்சிக்கோங்க. இந்த வளைவுகளில் நம்ம எதுவும் மடக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து தையலை முடிச்சிடலாம். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கிட்டே வந்து நம்ம தையலை முடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து எப்படி மடித்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இப்படி பரட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து டி-ஷர்ட் கிளாத் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த உள் சைடு நம்ம வந்து மடித்து தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி
தைக்கும்போது மட்டும் பார்த்துக்கோங்க பின் சைடில் இருக்கிற கிளாத்லேயும் தையல் விழுகுதா அப்படிங்கிறத. இப்போ நம்ம வந்து தச்சு முடிச்சாச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம வந்து ஒட்டுறதுக்கு நம்ம இது கூட வந்து இந்த வெல்க்ரோ இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு 3 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே மடிச்சிங்க அப்படின்னாக்கா அதோட உள் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடில் திரும்பியும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் தான் நம்ம வந்து அந்த ஒட்டுறதை வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் நான் வந்து நல்ல சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து அந்த பக்கத்தில் உள் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம தச்சாதான் நம்ம வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜ் ஹேண்டிலில் ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது தையல் போட வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஸ்டிச் போட்டுடுறேன். ஸோ இதே மாதிரி அந்த வெல்க்ரோ வச்சுட்டு நீங்கள் வந்து 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே மற்ற அந்த பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சைடு இப்படி ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சைடு வச்சுட்டு நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட வந்து ஃப்ளவர் இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் கிளாத் கட் பண்ணிக்கோங்க. அதாவது 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு உயரம் இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் வைக்கிறதுக்கு அதே சைஸில் வேறு ஏதாவது அட்ராக்டிங்கான கலரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பிங்க் கலர் பீஸ்க்கு ரெட் கலர் சென்டரில் வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஊசி நூல் வச்சுட்டு இதே மாதிரி அதை முக்கோணமாக மடிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது ஓட்டு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அப்படியே நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்துட்டு அது அப்படியே எல்லாமே இதே மாதிரி 5 பீஸையுமே இது கூட தைச்சிருங்க. தைச்சிட்டு சுருக்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நான் 5 பீஸையுமே இதே மாதிரி இந்த நூலில் கோத்துட்டேன். இப்போ நம்ம இதை சுருக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அழகான ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும் பாருங்கள். ஒரு பூ ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இந்த பெட்டல் கூட அதை சேர்த்து நம்ம முடிச்சு போடணும், அவ்வளோதான். இப்போ முடிச்சு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டரில் இருக்கிற இந்த பீஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு பட்டன் வச்சுட்டு இந்த மாதிரி இதை வந்து நல்லா சுற்றிட்டு இது கூட நாட் போட்டுக்கிறேன். நூலை வச்சு நல்லா சுற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டனாக இருந்தால் கூட அழகாக இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த பட்டன் இல்லைன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை கூட வச்சு நீங்கள் ஸ்டப் பண்ணி இதே மாதிரியே கட்டிக்கலாம். இன்னும் புஃப்னு அழகாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு இது எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி அந்த பிங்க் பீஸ் கூட அந்த ரெட் பீஸையும் சேர்த்து தையல் போட்டுக்கலாம் நம்ம ஊசியாலேயே. இப்போ நம்ம தைச்ச அந்த ஹேண்டில் கவர் கூட இதை வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊசி நூலாலேயே இன்றைக்கி தைச்சிக்கிறேன். ஹாட் க்ளூ எடுத்து நான் ஒட்டலை. இப்போ அதே மாதிரி நான் ரெட் கலர்லேயும் ஒரு பூ செஞ்சுருக்கேன். ஸோ அதை வந்து கீழே இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சென்டரில் வந்து பட்டன் வைக்காமல் நம்ம வந்து கிளாத் கூட வைக்கலான்ட்டு இதில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரிட்ஜோட ஹேண்டில் கவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த கவரை இன்னும் எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கலாம், இன்னும் எத்தனை ஃப்ளவர்ஸ் இது கூட வச்சுருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கருத்துக்களை நான் படிக்கையில் அடுத்தடுத்த வீடியோவை இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.